61 வயதுக்குள்ள அடியெடுத்து வைக்கும் போது என்னை மீண்டும் மாணவனாக்கிய பெருமை, மீண்டும் எனக்கு ஒரு குரு கிடைத்த பெருமை, அந்த ஒட்டுமொத்த பெருமையும் திரையுலகத்திற்கு எனக்கு கிடைத்த மகா குரு யாருன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ஐயா அவர்கள். கை தட்டினதுக்கு ரொம்ப நன்றி. கல்வி உலகத்துக்கு குருவாக கிடைத்தவர் என்னுடைய மகா குரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கு அடுத்தபடியா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கட்டம் கட்டியாச்சுரா தம்பி, கட்ட பஞ்சாயத்து நடக்குதுரா தம்பி, நம்ம கையில் எதுவுமே கிடையாது, எல்லாமே கிரகங்கள் கையில் இருக்குது, ஆனாலும் உன் கையில் தான் இருக்கு அப்படின்னு வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை புரிய வைத்து, மிகவும் எளிதாக பொறுமையாக புரிய வைத்து, அந்த கலை எங்கே ஒளிந்திருக்கிறது என்றால் தமிழனுடைய பாரம்பரிய கலை 64 கலைகளில் 5வது கலையாக ஒளிந்திருக்கிறது என்பதை புரிய வைத்து, அந்த கலைக்குள்ளே என்னை அன்பாக அழைத்து, வகுப்புக்குள் என்னை அழைத்து, இந்த ஜோதிட கலை எனக்குள் அனுப்பி, இன்னைக்கு வாழ்க்கையை 100% புரிய வைத்த மகா குருதான் நம்முடைய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு கைத்தட்டல் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி பொதுவான கைத்தட்டல் இருக்கக்கூடாது. உண்மையிலே நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் எல்லோரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி அவருக்கு தட்டி அவருக்கு அதை சமர்ப்பிப்போம். இந்த கைத்தட்டல் ஒளி அவர் காதுகளில் விழுந்து, அவருடைய 3ஆம் பாவத்தில் விழுந்து அவரை ரெட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கணும். 11வது கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கணும், லாபம், பேரானந்தத்தை கொடுக்கணும். அவருக்கு அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சந்தோஷப்படுத்தணும். தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த ஞானத்தை தந்திருக்கிறார். அதனால ஒரே வரியில முடிக்கணும்னா, இன்னைக்கு இந்த ஜோதிட கலையில் நான் ஒரு எல்கேஜி தான். ஆனா ஜாலியா இருக்குங்க. உண்மையிலே சொல்றேன், எதை பார்த்தாலும் கட்ட கட்டமா தெரியுது. ஏன் கேட்குறீங்க? இந்த பாருங்க, ஜன்னலை பார்த்தா மேஷம் அங்க இருக்கு, இந்த மூலையில போனா அந்த பக்கம் மீனம் இருக்கு, இந்த பக்கம் வந்தா மிதுனம் இருக்கு. எதை பார்த்தாலும் கட்ட கட்டமா தெரியுது.